இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட சீசன் 2 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 எபிசோடோட ஸ்டோரிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சீசன் 1 பார்த்தீங்கன்னா டீம் க்ரீன் அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமாக பிரிஞ்சு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஏமண்ட் வந்து ரெனாரியோட செகண்ட் சன்னான லுசரிஸை கில் பண்ணான் வேகாரா வச்சு. அங்கே தான் அந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சீசன் ஃபுல்லாமே இந்த டீம் பிளாக் அண்ட் க்ரீன் சொல்லிட்டு ஃபைட் போகும். ரிவெஞ்சுக்கு மேலே ரிவெஞ்சாக தான் நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு 5 எபிசோடில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஃபஸ்ட் எபிசோடில் எடுத்தோடனே விண்டர்ஃபெல் காட்டுவாங்க. ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனில் ஃபஸ்ட் டைம் விண்டர்ஃபெல் காட்டுறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஜாஃப்ரி போயிட்டு டீம் பிளாக்குக்காக சப்போர்ட் கேட்க போயிருப்பான் விண்டர்ஃபெல்லில். அவங்களும் அவங்க சப்போர்ட் தரதாக சொல்லியிருப்பாங்க, 1000 மென்ஸை தரதாக சொல்லியிருப்பாங்க. அதே டைம் அங்கே ஒரு ரேவன் வந்திருக்கும். இந்த மாதிரி லுசேரியஸ் வந்து டெத் ஆகிட்டான், ஏமண்ட் வந்து கில் பண்ணிட்டான் அப்படின்றது நியூஸாக வந்திருக்கும். இதை கேட்டவுடனே ஜாஃப்ரி வந்து கிளம்பியிருப்பான் ட்ராகன் ஸ்டோனுக்கு. இதே டைமில் வந்து ரெனாரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுசேரியஸோட பாடி கிடைக்காம ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஒரே ஒரு விங் தான் கிடைக்கும். அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப கோவமாகிட்டு எனக்கு வந்து ஏமண்ட்டோட உயிர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா டேமண்ட் வந்து ஏமண்ட்டோட உயிர் எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பான். அப்படி வந்து ஏமண்ட் கிடைக்கலாட்டி ஏகானோட ஒரு சில்ட்ரனை கொண்டுருங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருப்பான். அவங்களும் ஃபஸ்ட்டு கொண்டுருவாங்க. சன்ஃபாத் ஆஃப் ஃபன்சன். அப்போ தான் ஃபஸ்ட்டு எபிசோடு. இதான் ஃபஸ்ட் எபிசோட ஸ்டோரியாகவே இருக்கும். அங்கே உள்ளே போவாங்க. ஏமண்ட் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அங்கே போயிட்டு ஏகனோட ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பான். எது பையன் கேட்டு அதை கில் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த எலி பிடிக்கிறனோட உதவியோடு வச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ஃபஸ்ட் எபிசோடோட ஸ்டோரியாக இருக்கும். ஃபஸ்ட் எபிசோட் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டேமண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, ஏகான் வந்து கொலை பண்ணுங்க, அவனுக்கு ஒரு ஐ தான் இருக்கும், அவனை மட்டும் கொலை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பான். இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பான், அதுக்கு என்னோடய கேஸ் என்னன்னா, அப்படி இல்லாட்டி ஏகானோட ஒரு சன்னை கொண்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி தான் சொல்கிறேன். அதை வந்து கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. இவனுங்க போய்ட்டு அதை மாதிரி பக்காவாக பண்ணிடுவானுங்க. பண்ணிவிட்டு இவனுங்க வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் அது எல்லாம் தெரிஞ்சு இப்போ அடுத்து எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த விஷயம் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட்டாகவும் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து சீசன் 2ஓட செகண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெத் அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஏகானுக்கு ரொம்ப வந்து கோவம் வந்துடும். ஏன்னா அவனுக்கு வந்து அவன் சன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கில் பண்ணிட்டோன்னு சொன்னாலும் ரொம்ப கோவம் வந்துடும். இதில் அவன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஓட்டோ ஐட்டோர் என்ன பண்ணுவார்னா, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபியூனரல் மாதிரி நடத்தி மக்களோட சப்போர்ட் நம்ம வாங்கிக்கலாம், அப்படின்னா தான் நம்ம வார் ஸ்டார்ட் பண்ணும்போது மக்களோட சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர் கிறிஸ்டின் கோல் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி ஆரிக் அண்டு ஏரிக்ன்ற ட்வின்ஸ் இருப்பாங்க. அதில் ஏரிக் வந்து பிளாக் சப்போர்ட் பண்ணுவார், ஆரிக் வந்து க்ரீனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். நம்ம ஏரிக்கு தெரியும், அவர் தான் அந்த ஏகானோட அந்த கிரீடத்தை தூக்கிட்டு போயிட்டு ரெனேரிட்ட கொடுப்பாரு. ஸோ அவர் 2 ட்வின்ஸ் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க சொல்லிட்டு ஆரிக் இங்கேருந்து அனுப்பி ரெனேரியாவை கொல்லலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணியிருப்பார். அந்த ஃபியூனரல் நடக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா லாரி ஸ்ட்ராங் வந்து அந்த எலி பிடிக்கிறவங்க, அதாவது கில் பண்ணவங்கள சில்ட்ரன்ஸை அவங்க வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவான். அதில் ஏகான் வந்து அவனோட ரிவெஞ்சை வந்து அவங்க மேலே காட்டிடுவான். இருந்தாலும் அவனுக்கு அந்த கோவம் போகாது. அவனுக்கு இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஓட்டோ ஐட்டோரை வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங் அப்படின்னு பதவியிலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் சர் கிறிஸ்டின் கோல்ட்டு அதை கொடுத்துருவான். நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு தான் நீங்கள் வந்து ஹேண்ட் ஆஃப் கிங்காக இருந்தீங்க, எனக்கு இல்லை, எனக்கு வந்து யங் பெல்ட் வேணும்னு சொல்லிட்டு சர் கிறிஸ்டின் கோல்ட்டை வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங்காக மாற்றிடுவான். இந்த எபிசோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிக்கை வந்து ரெனேரியா கொல்றதுக்கு அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா ட்ராகன் ஸ்டோனுக்கு. அதாவது சன் கிறிஸ்டின் கோல் அனுப்பியிருப்பார்ல, அவன் வந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மிசாரியா அதே டைமில் வெளில வருவாள். மிசாரியா வந்து ஏமண்ட் வந்து அடைச்சி வச்சுருப்பான். இவங்க வந்து ரெனாரியா ரிலீஸ் பண்ணும்போது அவங்க வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு இவங்க உள்ளே தான் இருந்தான் ஏரிக்கு, எப்படி வெளில வந்தான் அப்படின்னு டவுட் பட்டுட்டு போயிட்டு ஏரிக்கிட்டே சொல்லிடுவான். அப்போ தான் பார்த்தா அது ஆரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஏரிக் போயிட்டு ரெனேரியாவை கொல்றதுக்கு முன்னாடி ஆரிக்கை தடுப்பான். அது ஒரு ஃபைட் சீன் நடக்கும். இந்த ஃபைட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஏரிக் வந்து ஹாரிக்கு கொன்றுவான். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு உங்களோட உயிருக்கு ஆபத்தாக இருந்ததே நான் தான் காரணமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஏரிக்கும் தானே தற்கொலை பண்ணிக்குவான். அதோடு இந்த 2 எபிசோடு முடிஞ்சிடும். பேலன்ஸ் இருக்க 3 எபிசோடும் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரியல் வாரே அடுத்த அந்த 3 எபிசோடு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.